வணக்கம் மக்களே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சூதாட போறோம். இதுதாங்க இது சின்ன வயசுல நிறைய ஆடி இருக்கும். இது இப்போ நானும் என் பையனை விளையாட போறோம். இதெல்லாம் இருக்குதா இல்லையான்னு என் பையனுக்கு தெரியாது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது சூதாட்டத்தை நாங்க ப்ரமோட் பண்ணல. யாருமே சூதாடாதீங்க ஃபர்ஸ்ட். இது அந்த காலத்துல இருந்தது. அது நான் உங்களுக்கு திரும்ப காட்டுறதுக்காக 90s கிட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த 90s மிட்டாய் இதெல்லாம் இருக்கும். 90s கிட்ஸ் மிட்டாய் ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இதுவும் 90ஸ்ல இருந்திருக்கு. அதை ரிமைண்ட் பண்றதுக்காக தான் இந்த கேமே ஆடுறோம். வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம்? ஓகேங்க, இப்போ நாங்கள் 2 பேர் தான் விளையாட போகிறோம். இதில் இந்த ஸ்க்ராட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. இதை எங்கள் டைரெக்ஷனில் வச்சுக்கிறோம். இவர் ஒன்று எடுத்து ஸ்க்ராட்ச் பண்ண போகிறோம். நோ நோ ஃபர்ஸ்ட் நோ வந்துச்சு. நோலாம் இங்கே வைக்கலாம். தேய்ச்சிட்டே இருக்கு. ரெண்டாவது யாருக்கு அதிக பிரைஸ் வருதுன்னு பார்ப்போம். ஒன்னொன்னு வந்துச்சு. எனக்கு பாத்தீங்கன்னா ₹1 ஃபர்ஸ்ட் பிரைஸ் நான் அடிச்சிட்டேன். ₹1 எங்க இருக்கு? 2-3 வாட்டி ஓபன் பண்ணிட்டா 3 வாட்டி நோ வந்துச்சு. ₹1 இதுல இல்லன்னு நினைக்கிறேன். தேய்ச்சிடுறேன். 3வது வாட்டி நோ. போலாம். 3 வாட்டி நோ வந்துச்சு. நீங்க எத்தனை வாட்டி கேச்சீங்க? இதுல அவங்க சொல்லி கொடுத்தது என்னன்னா ₹1 2 இருக்குமா. 2 இருந்ததுன்னா இதுல காயின் வச்சிருக்காங்க. ஒருத்தருக்கு ஒன்னு பிரிச்சு கொடுத்துருவாங்க, இன்னொன்னு இன்னொருத்தருக்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. எனக்கு 1 வந்துருச்சு. அடுத்து பார்ப்போம். நீங்க எத்தனை வாட்டி கேச்சீங்க? பார்த்துட்டே இருப்போம். எத்தனை வாட்டி கேச்சீங்கப்பா? தெரியல, பார்ப்போம். 3 வாட்டி கேச்சேன். 3 வாட்டி நோ தான். 4வது வாட்டி நோ. இதுல 4 ₹1 காயின் இருக்கு. 4 ₹1 காயினுக்கான பிரைஸ் வந்துருச்சு. கண்டினியூஸா பாப்போம். நோ நோ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நம்ம. ₹1 எனக்கு ஒரு ₹1 வந்திருக்குது. நோ நான் ₹1 வந்திருக்கு நண்பர்களே. எனக்கும் ₹1. 2 பேருக்கு ஈவனா வந்துட்டு இருக்கு. எப்படின்னு தெரியலையேங்க இந்த கேம். 2 பேருக்கு ஒண்ணாவே வந்துட்டு இருக்கு. எல்லாமே ₹1 இருக்கு. ₹1 தனியா தருவாங்க போல. இது ஜஸ்ட் இத வச்சிட்டு அதுக்கப்புறம் தனியா தருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரிஜினல் நோட் வேற இருக்கு. இந்த ₹2 நோட்டு இதெல்லாம் ஃபேக்கா வச்சிருக்காங்க. 10, 20, 50 நோட்டெல்லாம் ஒரிஜினலா வச்சிருக்காங்க. பாப்போம். ₹1 வந்ததோட நோ வந்ததுதான் அதிகம். பாருங்க, 613 இதுல எங்க இருக்குன்னா 613 தோ அது உள்ளதோ அதேதாங்க. ₹2 613 ₹1 வந்துருதே. ₹1 ₹1 கடைக்காரர் குத்துருவாருன்னு நினைக்கிறேன். ₹1 நோ நோ ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. மாஷா ப்ரோ ப்ரோ. ₹1 நிறைய வச்சிருக்காங்க. இதோட சீட்டோட ரேட் எவ்வளவுன்றது எனக்கு தெரியல. வாங்கிட்டு வந்துட்டோம். நோ 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 609 எனக்கு 609 வந்திருக்கு. இதுதோ ₹5 609 ₹5 ₹5ங்க. 611 நோ 611 ₹2ங்க. 666 வருதா இல்லையா? 603 603 603 ₹10. நோ ₹10. 610 ₹610 610 ₹5. நோ 615 ₹1. 615 வந்துக்குது. 615 ₹5.
ஒரு ரூபாய் நிறைய இருக்கு. கை பாருங்க, பட்டாசு வச்ச மாதிரி இருக்கு. 602. 602 என்னது? 602 602 10 ரூபாய். 606ங்க. 606. Oh my god. 606 5 ரூபாய். கசில கடைக்காரர் ஏப்ரல் ஃபூல்ன்றாராம். ஏப்ரல் ஃபூல். 6 நாட்டு 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 606 என்னதுங்க இது? 604 நாட்டு 604. 604 என்பது 2 ரூபாய். 608. 608 என்னது? 608 608 608 10 ரூபாய். எஸ் எஸ். 605 605 5 ரூபா. காலியாக போதேப்பா. காலி ஆயிடுச்சா பாருங்க. இதுலதான் எங்கேயாவது கிடைக்க போகுது. எனக்கு கிடைக்குதா இல்லை உங்களுக்கு கிடைக்குதா? இங்கே இருக்கு. அதெல்லாம் நோ தான். லாஸ்ட் எனக்கு கிடைச்சிருக்குதுல 1 ரூபாய். ஸோ ஃபைனலாக முடிச்சிட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 20 ருபீஸ் இருந்தது. மற்றது எல்லாமே 1 ரூபாய் வந்து நிறைய இருந்தது. ஆனால் இதில் மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா இருக்குது. 666 அந்த நம்பரே இதில் இல்லை. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50 ரூபா தான் நமக்கு லாபம். ஃபைனல் ப்ரைஸ் இதை பிச்சு அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ இந்த கேமில் வந்து அதிகமாக வின் பண்ணது மேக்ஸிமம் ப்ரைஸு 50 ரூபா வரவங்க தான் வின்னருன்னு வந்து சொல்லியிருந்தோம். ஆனால் இது 50 ரூபா இதுவே இல்லை. சீட்டே வந்து இல்லை. இதில் இந்த நம்பரே இந்த சீட்டில் வந்து இல்லை. இவ்வளோ வந்து சுரண்டி டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ். 20 ருபீஸில் வந்து யாருக்கு அடிச்சுன்னா லித்தீஷ்க்கு தான் அடிச்சுது. ஸோ இந்த கேம் வந்து வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா லித்தீஷ் தான். ஸோ இந்த கேமை வந்து சும்மா ஜாலிக்கு விளையாடுங்க. இது வந்து காசுக்காக விளையாடாதீங்க. இதுவும் ஒரு வகை சூதாட்டம் தான். இது ஒரு ஜஸ்ட்டு ஜாலிக்காக தான், அந்த வீடியோக்காக தான் வந்து நாங்கள் எடுத்தோம். 90s ஞாபகப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ எடுத்தோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.